தமிழகத்தின் மற்றும் ஒரு கருப்பு நாள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சகாப்தம் ஓய்வெடுத்திருக்கிறது. தன் வாழ்நாளில் 18 வயதில் தொடங்கிய அதனுடைய போராட்டம் இத்தனை வருடங்களாக எங்குமே ஓய்விற்கு நிற்காமல் தன் கடைசி மூச்சு வரை மக்களுக்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆன்மா தன் ஓய்வை உலகுக்கு அறிவித்திருக்கிறது. ஆனால் அதன் ஓய்வு ஒரு சொகுசு மாளிகையிலோ அல்லது அதிநவீன சிகிச்சைகள் கொண்ட ஒரு தனியார் மருத்துவமனையிலோ நிகழவில்லை என்பதுதான் இதில் ஆச்சரியம். இப்படியான ஆச்சரியங்களால் நிறைந்தவர் தான் தோடர் ரா. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். பின்னால நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஏழை எளிய மக்கள் தஞ்சம் புகக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு அரசியல் தலைவர் இத்தனை காலங்களாக சிகிச்சை பெற்றார், தன்னுடைய இறுதி மூச்சையும் அங்குதான் நிகழ்த்தி கொண்டார் அப்படி என்றால் கண்டிப்பாக நம்பும்படியாக இருக்காது. ஆனால் அப்படியான ஒரு மரணத்தை தான் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் விரும்பியும் இருக்கிறார். கடைசி வரையில் என் மக்கள் எங்கே இருப்பாங்களோ அங்குதான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர் பொதுவுடைமை அப்படின்றத வெறும் வாய் வார்த்தையாக சொல்லாமல் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து காட்டியவர் அவர். ஏன்னா அவர் அடிப்படையில் கம்யூனிஸ்ட்ன்றவங்க உழைக்கும் மக்களுக்காக இருக்கிறவங்க. உழைக்கும் மக்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் அவங்களுடைய பொருளாதார நிலை மோசமாக இருக்கிறதுனால அரசு மருத்துவமனையில் தான் பார்த்துக்கிறாங்க. அதே போல் தான் அவங்களுக்காக தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களும் அதே உழைக்கும் மக்கள் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அதையே அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவரும் பொது மருத்துவமனையில் தான் பார்க்கணுன்றது அவருடைய கொள்கை. இன்னைக்கு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் 101 வயது அடைந்து அவர் வயது மூப்பின் அடிப்படையில் இன்னைக்கு அவர் இறந்துட்டார். அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையை 16 வயதில் தொடங்கியிருக்கிறாரு. இப்போ இவ்வளோ தூரம் கடைசி வரை பொது வாழ்விலே தான் அவர் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்திருக்கிறாரு. இந்த பாட்டாளி வர்க்க மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் அவர் இறுதி மூச்சு வரை சிந்திச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய சிந்தனையை நிறுத்திட்டார். தோழர் RNK அவர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய போது சரி, இந்த எத்தனையோ தலைமுறை வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை முறையை நினச்சி பார்த்தீங்கன்னா எளிமையில் இன்னைக்கு இந்தியாவிலேயே காமராஜர் கக்கனுக்கு பிறகு ஒரு தலைவர் நடமாடும் பல்கலைக்கழகமாக இருந்தாருன்னு சொன்னால் அவர் தான் எளிமை. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வடக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய அதே நாளில் தென்கோடியில் நட்சத்திரமாக தோன்றியவர் தான் ரா. நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ரா. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கும் இப்போது 101 வயது. தமிழக அரசு வழங்கிய தகைச்சால் தமிழர் அப்படின்ற விருதோட தனக்கு கிடைச்ச 10 லட்சம் ரூபாயை கொஞ்சம் கூட யோசிக்காம அதே தமிழக அரசின் கொரோனா நிவாரண நிதிக்கு வாரி வழங்கிய உத்தமர் அவர். அவருடைய கட்சி சார்பாக அவருக்கு 1 கோடி ரூபாய் அமௌண்ட் கொடுத்தப்ப கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அதே கட்சிக்கு அதை அப்படியே திருப்பி கொடுத்தவர். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தனக்கு கிடைச்ச விருதுகளாக இருக்கட்டும், அங்கீகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி உதவித்தொகையாக இருக்கட்டும், அதை எதையுமே தனக்குன்னு வச்சுக்காம தனக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அதை தன்னுடைய சுற்றி இருந்த மக்களுக்கு மட்டுமே கொடுத்து பழக்கப்பட்டவர். கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைஞ்சவர். தன்னுடைய கடைசி காலம் கட்டம் வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் மட்டுமே வாழ்ந்து கழித்த அந்த மகாத்மா தன்னுடைய இறுதி மூச்சு நிறுத்துறதுக்கு கூட தேர்ந்தெடுத்தது ஒரு அரசு மருத்துவமனை படுக்கை. அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். தாப்பா ஒரு முறை சொல்லும்போது நல்லக்கண்ணுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பாண்டியன் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போ பாண்டியன் அவர் சொல்கிறார், நல்லக்கண்ணுக்கு சொத்தா என்று சிரித்து விட்டு அவருக்கு ஒரு 4 வேஷ்டி 4 துண்டு 4 சட்டை தான் அவருடைய சொத்து இருக்கிறது. உண்மையிலே அவர் சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு சுடுகாடு கூட எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, எங்கே இறந்தாலும் எங்கே கொண்டு வைப்பாங்கன்னு கூட தெரியாது. அவருடைய சொத்து என்பது அவர் கட்டியிருக்கிற உடுப்பு மட்டும்தான ஒழிய வேற எந்த சொத்துமே இல்லை என்று பாண்டியன் ஒரு முறை சொன்னார். 18 வயசுல ஆரம்பிச்ச அவருடைய ஓட்டம் எங்கேயுமே நிற்கவே இல்லை. ஏகப்பட்ட சிறைவாசங்கள், ஏகப்பட்ட போராட்டங்கள், அவர் பார்க்காத கொடுமையே கிடையாது, அவர் முன்னெடுக்காத போராட்டங்களே கிடையாது, அவருடைய உடல் பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. உண்ணாவிரதம், சிறையில் அனுபவித்த துன்பங்கள் எவ்வளவோ பார்த்தவர். தன்னுடைய உழைப்பு மொத்தத்தையும் தன்னுடைய மக்களுக்காகவே கொடுத்தாரு. இறந்த பிறகும் கூட அவருடைய உடலை சமூகத்திற்காக தான் விட்டுட்டு போயிருக்காரு. ஆமாம்,
இறந்த பிறகும் தன்னுடைய உடலுக்கு ஓய்வென்பதே கிடையாது அப்படின்றதுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக தன்னுடைய உடலை தானமாக வழங்கியிருக்காரு. பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு சென்னை மருத்துவக் கல்லூரி அங்கே தான் அவருடைய உடலை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அந்த புண்ணிய ஆத்மா வாழ்ந்த இந்த உலகத்தில், இந்த காலத்தில் நம்மளும் அவரோட வாழ்ந்தோம் அப்படின்றதே நம்ம காலத்துக்கும் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வரவங்க எத்தனை பேர் உண்மையாகவே தன்னுடைய கொள்கைகளுக்காக நிற்கிறாங்க, பொது வாழ்க்கையாக வாழ்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பற்றி பேசும்போதும் சரி, அவர் கூட படங்கள போதும் சரி, யாராலையும் எப்போதும் அணுகக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். இன்றைக்கு இந்த அளவிற்கு அரசியல் கெட்டு போயிருப்பதற்கு காரணம் தூய்மையான நேர்மையான அரசியலாளர்கள் இல்லாததான் என்பதை நாடறிகிற வகையில் இன்றைக்கு அவர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுவதற்காக இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூய்மையான நல்லாட்சி கிடைக்கும். உண்மையிலேயே நல்லக்கண் அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு மட்டுமே போராடிவிட்டு விடுதலைக்கு பிறகு இந்த நாட்டின் அடித்தட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார். விவசாய சங்க தலைவராக நீண்ட காலம் இருந்தார். விவசாய சங்க தலைவர்களாக நீண்ட காலம் இருக்கின்ற போது இந்த நாட்டின் அடித்தட்டில் இருக்கிற விவசாயிகளுக்காக அரும்பாடுபட்டார். அதற்காக பல போராட்டங்கள் இருந்தார். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடினார்கள். அப்பொழுது நல்லக்கண் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்களை பிடித்து அன்றைக்கு இருந்த வெள்ளக்கார காவல்துறை அவர்கள் அவர் நிறைய மீசை வைத்திருப்பார் என்று சொன்னார்கள். அந்த மீசையை கட்டிங் பிளேயராகவே பிடுங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருடைய மீசையை கட்டிங் பிளேயராகவே பிடுங்கி ஒவ்வொரு மீசையாக எடுத்திருக்கிறார்கள். அவர் பட்ட துன்பங்கள், அவர் இந்த மக்களுக்காக, இந்த அடித்தட்டு மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, இந்தியாவுடைய மிக பெரும்பான்மையாக இருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர் எந்த அரசு பொறுப்புலையும் வைக்காதவர். ஆனால் எந்த அரசு பொறுப்பில் இல்லைனாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக போராட்ட களத்திலே அவர் நிற்கக்கூடியவர். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் அவருடைய உடல் வேணா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவருடைய கொள்கைகளோ அவருடைய கோட்பாடோ என்றைக்குமே மறையவே மறையாது. மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற உள்ளங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த உள்ளங்கள் வாயிலாக நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார். உன்னத தலைவர்களுக்கு இந்த உலகத்திலேருந்து மறைவே கிடையாது. இந்த உலகத்திலேருந்து அவங்க மறைஞ்சாலும் கூட மற்றவருடைய மனங்கள் வாயிலாக அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. Subscribe to One India and never miss an update.